Hi friends, today I am going to tell about fifth சக்தி பீடம் திருவாரூர் கமலாம்பிகை சக்தி பீடம். தல வரலாற்று பெருமையை பற்றி பார்ப்போம். அன்னை தாட்சாயணி உடல் கூறு பல்வேறு இடங்களில் விழுந்த இடங்கள் தான் நம் சக்தி பீடமாக வணங்குகிறோம். திருவாரூர் கமலாம்பிகை பீடம் அன்னையின் திருக்கோவிலில் அன்னை தாட்சாயணியின் உடல் கூறு விழுந்த இடம். என்கிற காரணத்தால் இந்த கமலை பீடம் என்று அன்னை கமலாம்பிகை அன்னை கமலாம்பிகை லலிதாம்பி சரஸ்வநாமத்தின் மொத்த வடிவமாக திகழ்கின்றார். 2 கால்களில் மடக்கி தவக்கோலத்தில் அன்னை ஆத்மாத்மாக தத்துவம் வித்திய தத்துவமாக இறை தத்துவ சிவத்தத்துவம் என்று 3 அழுக்கு அமர்ந்து இருக்கிறார். வலது காலின் மீது இடது காலை வைத்து தன்னுடைய இடது கரத்தில் அபயஹஸ்தம் காட்சி ஏந்தி மகுடம் தகுந்த சிறகுகள் வளர்ப்பிறை சந்திரம் மற்றும் கங்கை முடைந்து அன்னை கம்பீரத்தை அமைத்த கோலத்தை பார்த்த கோடி கண்கள் வேண்டும். மையெழுதி அழகான கண்களை ஆழ்ந்து புருவத்தில் முடி மின் தத்துவத்தில் லயித்து தவ கோலத்தில் ஆனந்தமாக அன்னை காட்சி கொடுக்கிறார். அன்னை ஏன் இந்த தவம் இருக்க வேண்டும்? பராசக்தி மகாசக்தி சக்தியாய் அதை பற்றி அழகாக எடுத்துரைக்கிறார். தர்மம் நித்தியமான உயிர்களுக்கும் நித்திய சௌபாக்கியத்தும் உடன்வாழ என்று அன்னை நினைத்து அடுத்த உயிர்களை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை தவக்கோலத்தில் இருக்கிறார். ஆனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் தன்னுடைய குழந்தைகளாக நினைத்து கொண்டு அவருடைய நலனுக்காக அன்னை தவம் இருக்கிறார். அன்னையின் இந்த பீடம் அசுர பீடமாக கருதப்படுது. மிகவும் சக்தி வாய்ந்த இப்பீடத்தின் 51 அசுரங்கள் முன்னும் பின்னுமாக இருந்த நடுவிலே விரும் என்ற புவனேஸ்வரி பிம்பம் கொண்டதாக அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் சிவபெருமான் அன்னை பாராசக்தியும் சுயமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். மூலவராக தியாகராஜர், வள்ளிமாநாதரர், புற்றி தீரல் கொண்டராம் அம்பிகை, நிலோத்தமா என்ற இளங்கோதை பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது. சந்நிதி பல பெயர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இவளின் உற்சவமூர்த்தி மனோன்மணி என்று போற்றப்படுகிறது. அன்னை காமத்தை அளிப்பவள், அதனால் காமகலா ரூபிணி, வித்யா சொரூபிணி என்று லலிதா சகஸ்ரநாமத்தில் புகழ்கின்றது. அன்னை கடுந்தவ வாசனி என்ற இன்னொரு பெயரும் இருக்கின்றது. தனது என்றால் பராசக்தியின் அன்னை நிறுத்தி வழிபட்டாலே அஞ்ஞானத்தை மாற்றி மெய்ஞானத்தை அருள் புரிவாள். அனைத்து அகன்ற அத்வேத சந்நிதியாக அன்னை விளங்கும் மிகவும் பழமையான பிரம்மாண்டமான இந்த கோவில் அன்னை தனக்கென்று ஒரு சார அமைத்து அதை கம்பீரமாக வீற்றிருக்கிறாள். பக்தர்கள் அளிப்பார்கள். அர்த்த மண்டபத்தில் ராஜா மாதங்கியும் கம்பீரம் வீசிய அன்னையமாக கலைமகளும் சிற்பங்களாக வடிக்கப்பட்டு கலைமகளும் சிற்பங்களாக வடிக்கப்பட்டு சங்கநிதி பதுமநிதி துவாரக பாலகர்களாக அமைந்திருக்கிறார்கள். அன்னையின் சந்நிதி தனி மகிமை பெற்றதாக விளங்கப்படுகிறது. இங்கிருக்கும் அம்பிகை பற்றி முத்துசாமி திராட்சகர் நீலவண்ண கீர்த்தனைகளை இயக்கியுள்ளார். சக்தி பீடம்தான் அனைத்து சக்தி பீடங்களும் தாயகமாக விளங்குகிறது. 51 சக்தி பீடங்களும் தரிசனம் செய்து புண்ணியம் இந்த ஒரு சக்தி பீடத்தை தரிசனம் செய்தால் கிடைக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த பீடமாக அமைந்திருக்கிறது. லலிதா சகஸ்ரநாமத்தில் மொத்த அன்னையின் மொத்த சொரூபம் அன்னை இங்கே காட்சி தருகிறாள். அதனால் தான் திருவாரூரில் பிறந்தாலும் முக்தி என்று சொல்வார்கள். அங்கு பிறந்தவர்கள் எல்லாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறார்கள். வார்த்தைகளில் சிக்காத வடிவழகி என்று அன்னை காட்சி தருகிறார். இங்கு அன்னை 2 வடிவங்களாக இருக்கிறார். நீலோத்தமா அம்பிகை, இன்னொன்று கமலாம்பிகை. 2வது பிரகாரத்தில் நீலோத்தம அம்பிகை வீற்றிருக்கிறார். அன்னை அருகில் ஒரு தோழி இருந்து முருகன் தன் சுண்டு விரலில் தன் தோளில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். முருகன் சுண்டு விரலுக்கு அன்னை இடது கைகளை பற்றி கொண்டு இருக்கிறது. எங்கும் காண கிடைக்காத ஒன்று.
காண கிடைக்காத ஒன்று. யோக வாழ்விலும் விரும்புவது அண்ணல் கமலாவையை வணங்குகிறார்கள். இது இது மெய்யமே நிறுத்தி மெய்யமே நிறுத்தி இன்மைக்கும் மறுமைக்கும் யோக வாழ்விற்கும் கமலாம்பிகை அன்னை வணங்க வணங்க வேண்டும் என்ற தத்துவத்தை நன்கு விளக்குகிறது. இது ஆதிசங்கர் நீயே மாயமாக விளங்குகிறார், அதை நீக்கிய கூடிய அருள் வடிவமாக விளங்கும் உன்னுடைய பாதங்களை அடைந்தவர்களுக்கு அருள் செய்து பாவங்களை அணிவதும் விலகி பேரு இன்பமும் சந்தோஷமும் இந்த சந்தோஷம் கிடைக்கும். இத்தலத்தில் தலத்தின் பெருமைகளை பற்றி பார்ப்போம். தேவார பாடல்களில் காவேரி தென்கரையில் 87வது திருத்தலமாக திகழ்கிறது. இந்த கோவிலின் வரலாறு எவ்வளவு பழமையானது குறிப்பிட வேண்டும். மிகவும் பழமையானது. இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக தியாகராஜர் என்ற பெயரில் வணங்குகிறார். தியாகராஜர் என்றால் கடவுளுக்கு ராஜா என்று பொருள். இந்த கோவிலுக்கு எல்லாம் முதன்மை கோவிலாக விளங்குகிறது. கோபுரங்கள் இருக்கின்றன. உயரம் பெரியது. 9 ராஜகோபுரங்கள், 88 உயரமான தரமான 80 விமானங்கள், 12 பெரிய மதில் சுவர்கள், 13 பெரிய வாசல்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 நந்தவனங்கள், 3 மிகப்பெரிய சந்நிதிகள், 365 லிங்கங்கள், 365 வருடத்தில் வருகின்ற நாட்களை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. பொதுவாகவே சந்நிதிகள் நடுவிலே எடுத்துக்கொண்டால் சின்னதாக இருக்கும். விநாயகர் சந்நிதி, முருகர் சந்நிதி அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த நந்தவனங்கள், இந்த கோவில் அனைத்து சந்நிதிகளும் திருத்தலத்திற்கு பெருநீளத்துக்கு இருக்கும். குறிப்பாக அன்னை அவள் ஐயன் சந்நிதி மிகவும் பெரியது, நன்றாக இருக்கும். இந்த கோவிலை பார்ப்பதற்கு ஒரு நாள் எடுக்கும். காரணம் 100க்கும் மேற்பட்ட சந்நிதிகள் இந்த கோவிலில் இருக்கும். 24 மேற்கட்டு போக பிரம்மாண்டமா இந்த கோவிலில் அமைந்திருக்கிறது. 86 பிள்ளையார் கோவில் இருக்கிறது. இங்கே இருக்கும் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று 1000 கல் தூண்கள் இருக்கின்றன. இங்கே இருக்கும் தியாகராஜர் சந்நிதி சுவாமிக்கு தினமும் அபிஷேகம் கிடையாது. பூஜை செய்யாத மரகலிங்கம் சிவனாக இருக்கும். அதை அபிஷேகம் செய்து வெள்ளிப்பட்டியிலிருந்து போட்டு தியாகராஜர் சிலைக்கருகில் வைத்து விட்டார். இந்த கோவில் பெரிய கோவில். தியாகராஜர் முகம் தரிசனம். 3 கிலோமீட்டர் தொலைவில் விளம்பிய சிவாலயம் பாத தரிசனம் வெகு சிறப்பாக இருக்கும். திருவாரூர் போவருக்கு திரு அன்னை தரிசனம் செய்து தியாகராஜர் முக தரிசனம் செய்து பின் விளம்பிய சிவாலயத்தில் பாத தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அது 2 செயலும் முது பலன்கள் கிடைக்கும். திருநள்ளாறு போனாலும் திருவாரூர் போக வேண்டும் என்பதற்காக போகிறார்கள். சனி தோஷம் இருந்தால் அதை நீக்குவதற்காக திருநள்ளாறு வேண்டிக் கொண்டு வருவார்கள். ஆனால் திருநள்ளாறு தீராத சனி தோஷம் எல்லாம் தீரும். திருநள்ளாறு சனி தோஷம் போனாலும் திருவூர் செல்ல வேண்டும் என்று பழமொழி வழக்கத்தில் உள்ளது. சுயம்புகுப்தன் என்ற அசுரன் இருந்தான். அவன் தேவர்களுக்கெல்லாம் துன்பம் கொடுத்து கொண்டு வந்தான். அவன் ஒரு சமயம் தனி தோஷம் பிடித்ததன் காரணமாக அவன் வெகுண்டாலே அசுரத்தனத்தை காட்டினான். நவகிரகங்களை எதிர்த்து போரிட்டான். இந்த நவகிரகங்கள் அனைத்துமே ஒன்று சேர்ந்து திருவாரூர் இருக்கும் சிவபெருமான் வந்து முறையிட்டது. சிவபெருமான் ஒரு கட்டளை அவர் இட்டார். இன்றைக்கும் அடக்கலும் என்று கேட்டு வருபவர்களே அவர்களை எடுத்து கொடுக்கவும் தொந்தரவும் செய்யக்கூடாது என்று சொன்னது போல அவன் நவகிரகங்களை துன்புறுத்தவில்லை. அதனால்தான் நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் அனைவரும் இங்கு விநாயகருக்கு காவலாக இருக்கிறார்கள். நவகிர தோஷங்களில் யாரால் பாதிக்கப்பட்டிருந்தால் இங்கே இருக்கும் சிவபெருமானை வணங்கினால் அதனால் அவருக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது. தோஷங்களும் பெரிய தோஷம், பெரிய சனி தோஷம், மற்ற தோஷங்கள் எல்லாம் இந்த கிரகத்துக்கு நாம் அதிபதியான தேவனாக வணங்கினால் போய்விடும். சனி பகவான் நியாயமான நீதிமான், நேர்மையானவர். எப்பேற்பட்ட இருந்தாலும் எத்தனை நேரம் பிடிக்க வேண்டும் என்றால் நிறைய பேர் அவதிப்படுவார்கள். அப்பேற்பட்டவர் அனைவருமே திருநள்ளாறு போய்விட்டு திருவாரூர் சென்று இறைவனை வணங்கி வர வேண்டும். இந்த தலத்திற்கு என்பது வரலாறு இருக்கிறது. இந்திரன் ஒரு முறை பேராபத்தில் இருந்தால்
முகூர்த்த சக்கரவர்த்தி உதவியால் அந்த பேராபத்திலிருந்து இந்திரன் வெளியே வந்தார். அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த போது அவரிடம் வரம் வேண்டி கேட்டுக்கொண்டார். கேளுங்கள் என்று கேட்க முகுந்தன் சக்கரவர்த்தி திருமால் தன் நெஞ்சிலே வைத்து வழிபட்ட விகடலிங்கம் வேண்டும் என்று கேட்கிறார். தேவர்கள் வணங்கிய லிங்கம் மாணவர்கள் வணங்கக்கூடாது என்று நினைத்த இந்திரன் தேவ சிற்பியான மாயனை வரவழைத்து தான் காட்டுமிந்த லிங்கத்தை போலவே 6 லிங்கம் செய்து கொடுக்குமாறு மயூனன் என்ற 6 லிங்கம் இந்த கோவிலை சுற்றியுள்ள ஊர்களில் வைத்து பூஜிக்கப்படுகிறது. இந்திரன் பூஜித்த லிங்கம் இந்த கோவிலில் வைத்து கொண்டிருக்கின்றன. இந்த 7 லிங்கங்கள் ஒவ்வொரு கோவிலும் இருக்கின்ற காரணத்தால் இந்த கோவில்கள் எல்லாம் சப்தவிட தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தலத்தின் பிரார்த்தனைகள் பல இருக்கின்றன. இங்கு நிறைய சுவாமிகள் எழுந்தது அனைத்து தெய்வங்களும் இந்த கோவிலில் அருள்பாலிக்கிறது. முக்கியமாக சிலவற்றை பார்ப்போம். இங்கே விரிவிலங்கா விநாயகரை வணங்கினால் கரவா மாடுகளா கரட்டும் என்று சொல்லப்படுவது. அங்கே எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற விரிவிலங்கா விநாயகருக்கு அருகம்பில் சாற்றி பால் கறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் பால் கறக்கும். விரிவிலங்கா விநாயகருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரம்மா நந்தியிடம் வேண்டிக் கொண்டால் மழை பெய்யும். புரட்டாசி மாதம் மகர சுவாமியில் பாலெண்ணம் படைத்தால் முக்தி கிடைக்கும். ஜரம் நீங்க ஆயுள் பெருக இங்கே இருக்கக்கூடிய சிறுதேவரசர் நிலவரசம் வைத்து வழிபட்டு வணங்கினால் ஜரம் நீங்கும். இந்த ஆயுள் பெருகும். தில்லுத்தலத்தில் எழுந்தருளிருக்கும் சண்டிகேஸ்வரர் வணங்கினார் கல்லில் கேள்வியிலிருந்து சிறந்து விளங்குவார். சண்டிகேஸ்வரர் எழுந்தருள் இருப்பதற்கும் ஒரு வரலாறு ஒரு முறை தேவாலயத்தில் யார் நேர்மையானவர்கள் என்று தேவாலயத்தில் போற்றி ஏற்பட்டது. அப்போது யம பகவான் சொல்கிறார், நான் தான் மிகவும் நேர்மையானவன், பாரபட்ச பாக்கம் சரியாமல் சிவனிட்ட பணியை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னார். நாரதர் கூப்பிட்டு கிடையாது, பூலோகத்தில் மனுநீ சோழன் இருக்கிறார், அவர்தான் நேர்மையானவர், அவரைத்தான் நேர்மையானவர் பார்க்க முடியாது அப்படி என்று சொல்லிட்டு உடனே அவனை சோதிப்பதற்காக யமதர்மராசர் பசு கன்று ரூபம் எடுத்து திருவாவூர் ராஜ வீதியில் நடந்து வருது. அப்போது பார்த்து மனுநீஸ்வரன் மன்னனினுடைய மகன் வீதி விலங்கால் வீதியில் பவனி வருகிறான். தேர் வேகமாக வருகிறது. தேர்பட்டு அந்த கன்று இறந்து விடுகிறது. பசு அந்த சோகத்தை காலம் மனுநீஸ்வருடைய அசவைக்கு வந்து நீதி கேட்கிறது. இந்த கன்றை உன் மகன் தேரேற்றி கொண்டு விட்டான். இங்கு நீர் ஒரு நீதி கொண்டு என்று கடவுளே மனுநீஸ்வரனும் மன்னன், நீ கன்றையிலிருந்து எப்படி இன்றைக்கு தவிக்கிறேன்? நான் தவிப்பை நானும் அடைய போகிறேன். அதற்காக என் மகனை நானே தேரேற்றி கொண்டு வருகிறேன் என்று செய்து காண்பித்தார். அவர் இந்த செயலை பார்த்தவுடனே பசுரூபத்திலிருந்து யமதர்மராசா மனுதேவி சோழர்களும் நேர்மையானவன் அப்படி என்று அவர் மாயன்னு பாராட்டி விட்டு போனார். இன்னொன்று, திருவாவூரில் முக்தி என்ற பழமொழிக்கு இங்கிலே அப்போ திருவாவூரில் பிறந்தால் எல்லாம் நேர முக்தி கிடைத்து விடாது. யமதர்மராஜன் எந்த போக வேண்டும் என்று வேலை கிடையாது, இப்படியே போனாலே தனக்கு வேலை இல்லாமல் போயும் என்று அச்சப்பட்டு யமதர்மராஜா அங்கே வந்து ஹைகிரீஸ்வரர் வடிவெடுத்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். சரி, இந்த தலத்திற்கு ஏன் பிரார்த்தனைகள் இவ்வளவு? இங்கே அத்தனையும் ஐயனையும் வேண்டிக் கொண்டால் என்ன கிடைக்கும் என்றால் எல்லாமே கிடைக்கும். புத்தி சுவாதனம் இல்லாமல் இருந்தாலும் எல்லாருக்கும் குருமார்களும் குருவாக இருக்கக்கூடிய நிலைமை அன்னை ஐயனையும் நாதனமே வேண்டுமா? அந்த சொற்கள் அந்த வரலாறு பார்க்கும்போது கொண்ட விதமும் அழகாக இருக்கிறது என்று கேள்வி. இந்த கோவில் மிகப்பெரியது, சன்னதிகள் நிறைய இருக்கிறது, பிரகாரங்கள் நிறைய இருக்கிறது. முக்கியமாக இங்கு நாம் சக்தி பீடங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் அன்னை என்ன சொல்கிறாள் என்று பார்த்தால், திருமண வளத்தையும் தருகிறார், குழந்தை வரத்தையும் தருகிறார். இன்னொன்று, குடும்ப அமைதியும் குடும்பத்தில் இருப்பதற்கு மகிழ்ச்சி இருப்பதற்கும் பக்தர்களுக்கு வேண்டிக் கொண்டால் அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். யோக மார்க்கம் வேண்டுவதற்கெல்லாம் எல்லோருக்கும் யோகத்தையும் முக்தியும் அன்னை விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த திருவாவூர் கமலாம்பிகை அன்னை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் 100 பதில்களை கூட சொல்லலாம். அத்தனை அவ்வளவு பெருமை இந்த